இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஏலியம் நீட்டு ஜனங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு தேவன். கர்த்தராகிய ஆண்டவருடைய அழைப்பு ஒரு மகிமையான அழைப்பு. தேவனுடைய பிள்ளையை நாம் அதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்தோமானால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இது இயேசு கிறிஸ்துடைய கிருபை நிறைந்த அழைப்பு. நம்மை குற்றப்படுத்தியோ சொல்லவில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள். உலகத்திலே பலவிதமான வருத்தங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சிக்கல்கள், நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி முன்னேறி வர வேண்டும் என்பதை அறியாமல் நாம் அநேக முறை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே அநேகர் இளைப்பாறுதலை தேடி அலைகிறான். அவள் வாழ்க்கையே அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லாமல் நிம்மதிக்காக அநேக இடங்களை தேடி அலைகிறார்கள். அநேகர் மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். தெய்வம் இல்லாத ஒன்றை தெய்வம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு பின்னாக அலைந்து தருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, துன்பங்களிலும் தங்கள் சொந்த மனித சுபாவத்தில் செய்யும் பாவத்தினாலும் சமாதானத்தை இழந்து தவிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை அழகாய் அழைக்கிறார். வருத்தப்பட்டு மாறும் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள். இந்த தேவனிடத்தில் வந்த ஒருவனுமே சமாதானம் இல்லாமல் போனதே இல்லை. என் தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி அழுது பாவ அறிக்கை செய்து நாம் தேவனிடத்தில் வரும் பொழுது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது, நமது தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் என்றால் என்ன? சமாதானம், நிம்மதி. ஒரு நாள் வாழ்ந்தாலும் சமாதானத்தோடு வாழ வேண்டும். அலசடிப்பட்டு போராட்டங்களை சந்தித்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உலக மனிதன் பணம் வைத்திருந்தாலும், ஒரு பெரிய ஒரு பதவியில இருந்தாலும் கூட அவன் நிம்மதி இல்லாமல் அலைகிறான். ஆனால் கர்த்தரை அறிந்து அவருக்குள் இருக்கிறவனுக்கு தேவன் இளைப்பாறுதலும் சமாதானத்தையும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளையே, ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறார். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் பொழுது, நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். சமாதானம், அமைதி, நிம்மதி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வா. எத்தனையோ விதத்தில் நீ ஓடி ஒளிந்திருந்தாலும், எத்தனை விதமான பாவங்கள் இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களை முற்றுமாய் கழுவி நீக்கி எடுத்து அதை மன்னித்து உனக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் தருகிறார். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தர முடியும். என் அருமையான தேவப்பிள்ளையே, நாம் அவர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுவோமானால் அவர் நமக்கு இளைப்பாறுதலை தரவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த கால வேளையில இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறாயா? ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இயேசுவிடத்திலே வா. என்னிடத்தில் வருகிற நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவன் யாராயிருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட, உலகம் உன்னை வெறுத்து தள்ளலாம், உறவுகள் கூட உன்னை ஒதுக்கலாம், ஆனால் நீ அறியாத தெய்வம் உன்னை அழைக்கிறார். ஒரு கிருபையின் அழைப்பு மகனே. இந்த கிருபையின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இயேசுவிடத்திலே வா. உன்னுடைய பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ எதையுமே கேட்கவில்லை. என்னை நம்பி வா, நான் உனக்கு ஒரு புது வாழ்வை தருவேன். என்னை நம்பி வா, உனக்கு எதிர்காலத்தை உனக்கு நான் காட்டுவேன். அன்பான தேவ பிள்ளை, அங்கும் இங்கும் அலைந்து உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்திக் கொள்ளாதே. இயேசுவிடத்திலே வா. இந்த கிருபையின் அழைப்பிலே வா. உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரால் ஆகாது ஒன்றுமே இல்லை. இந்த மெய்யான தேவனாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். எங்கிருந்தாலும் சரி, எந்த சூழலில் இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்புவதில்லை. மகனே, கர்த்தராய் இயேசுடைய அழைப்பு ஏற்று வா. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்பிக்கையும் சமாதானத்தையும் தருவாராக. உங்களோடு கூட இந்த தேவன் இருக்கிறபடி நான் நன்றி செலுத்து. இந்த காலையிலே உனக்கு இளைப்பாறுதலும் தரும் தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் கிருபையும் அன்புமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த இளைப்பாறுதல் இல்லாமல் எத்தனையோ மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்களையா? கூட்டம் கூட்டமாய் ஒரு நிம்மதியை தேடி, சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே
உம்முடைய அழைப்பு வருகிறது ஐயா. இது ஒரு கிருபையின் அழைப்பு, ஒரு அன்பின் அழைப்பு, இரக்கத்தின் அழைப்பு. கர்த்தாவே, என்னிடத்திலே வா, நான் உனக்கு எளிய பார்த்து தருவேன். இந்த ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க கர்த்தா உதவி செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மோடு கொண்டு நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.